மற்றொரு முக்கிய செய்தியை பார்க்கிறோம். 110 விதியின் கீழ் சட்டப்பேரவையில் அறிவிப்புகள் வெளியிட்ட முதலமைச்சர் ஸ்டாலின் பாராட்டு பெற்றிருக்கிறார் என்ற செய்தியை பார்க்கிறோம். 2 ஆண்டுகளில் என்னென்ன விதமான அறிவிப்புகள் வெளியாக இருக்கின்றன என்பது குறித்த அந்த விவரங்களும் வெளியாக இருக்கிறது. கூடுதல் விவரங்களை நம்முடைய சிறப்பு செய்தியாளர் அபினேஷிடம் கேட்கலாம். அபினேஷ், விவரங்களை பதிவு செய்யுங்கள். அபிநயா, அண்மையில் நடைபெற்று முடிந்த தமிழ்நாடு சட்டப்பேரவை கூட்டத்தொடர்ல முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் 110 விதியின் கீழ் பல்வேறு புதிய அறிவிப்புகளை வெளியிட்டார். மிக முக்கியமாக 450 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 10,000 கிலோமீட்டர் நீளத்திற்கான கிராமப்புற சாலைகள் மேம்பாடு, 75,000 இளைஞர்களுக்கு அரசு வேலைவாய்ப்புகள், ஒசூரில் பன்னாட்டு விமான நிலையம், திருச்சிராப்பள்ளி மாநகராட்சிக்குட்பட்ட பகுதியில் ஒரு புதிய நூலகம் மற்றும் அறிவியல் மையம், 6,846 அடுக்குமாடி குடியிருப்புகள், ரூபாய் 1,149 கோடி ரூபாய் மறுகட்டுமானம் என பல்வேறு மிக முக்கியமான அறிவிப்புகளை வெளியிட்டார். அந்த அடிப்படையில தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி, தமிழ்நாட்டுடைய முன்னேற்றத்தை முன்வைத்து இந்த அறிவிப்புகளை முதலமைச்சர் வெளியிட்டிருக்கிறார் என தமிழ்நாடு அரசு குறிப்பிட்டிருக்கிறது. மிக முக்கியமாக இந்த ஒசூரில் அமையக்கூடிய பன்னாட்டு ஒரு விமான நிலையம் அப்படிங்கிறது இண்டஸ்ட்ரியல் செக்டாருக்கு ஒரு பெரிய உறுதுணையாக இருக்கும் அப்படிங்கிற அடிப்படையிலையும், அதே போல கிராமப்புற சாலைகளை பொறுத்தவரை கிராமங்களுடைய உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்தக்கூடிய வகையில இது அமையும் என்கிற கருத்தையும் தமிழ்நாடு அரசு வெளியிட்டக்கூடிய அந்த செய்தி குறிப்பில் குறிப்பிட்டிருக்கிறாங்க. அதே போல திருச்சிராப்பள்ளி மாநகராட்சியில மறைந்த முதலமைச்சர் கருணாநிதி அவர்களின் பெயரால அவருடைய நூற்றாண்டை முன்னிட்டு இந்த நூலகம் மற்றும் ஆராய்ச்சி மையமும் அமையவிருக்கிறது. மொத்தமாக இந்த 450 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 10,000 கிலோமீட்டர் நீளச்சாலை உள்ளிட்ட பல்வேறு அறிவிப்புகளை வெளியிட்டு தமிழகத்தை வளர்ச்சி பாதையில எடுத்து செல்லக்கூடிய வகையில இந்த அறிவிப்புகளை முதலமைச்சர் நிலைநாட்டி இருக்கிறார் என தமிழ்நாடு அரசு வெளியிட்டக்கூடிய அந்த செய்தி குறிப்பிடப்பட்டுள்ளது. அப்படியே 110 விதியின் கீழ் அதிகமான அறிவிப்புகள் வெளியாக இருக்கின்றன. இது குறித்த விரிவான விவரங்களுக்கு நன்றி அபினேஷ்.